முதலமைச்சர் ஒரு பகுதி நடந்துட்டு இருக்கும் போது அந்த கரூர் நிகழ்ச்சி நடந்திருந்தா அவர் கண்டிப்பா ஒரு முதலமைச்சராக இருந்தா அவர் அதை கொடுக்கணும். அரசு மீது அவர்கள் வழக்கு போட வேண்டும். மக்களுடைய பணத்தை எடுத்து எதுக்கு கொடுக்கணும்? தனிப்பட்ட விஜய் செஞ்ச தவறுக்கு விஜய்ன்ற முதலமைச்சர் எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? முதலமைச்சராகின பிறகு அவர் கொடுப்பாரா இல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம். நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துல இறந்து போன 41 பேரோட குடும்பத்தை இன்னைக்கு சென்னைக்கு வரவழைச்சு பார்த்திருக்காரு. இத ஒரு தரப்பினர் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் அட்வொகேட் அங்கேயர் கண்ணி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். மேம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரூர் விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. விஜய் அவர்கள் அந்த 41 குடும்பத்தையும் சென்னைக்கு கூப்பிட்டு பேசியிருக்காங்க. உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விமர்சனம் சொல்லியிருக்காங்க. என்ன விமர்சனம்னா வந்து 41 குடும்பத்தை நீங்கள் தான் போய் அங்கே பார்க்கணும், அது என்ன அவங்கள நீங்கள் இங்கே கூப்பிடுறீங்க, உங்களால் தானே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் பண்ணது சரியான விஷயமா மேம்? இல்லை, விஜய் அவர்கள் பண்ணது வந்து ஒரு கருத்தியலாக, ஒரு பண்பாட்டு ரீதியாக, ஒரு நேர்மையாக, ஒரு மனிதாபிமானமாக, ஒரு பண்பாட்டு பார்வையில் பார்க்கும்போது இந்த பண்பு வந்து ரொம்ப தவறானது. அதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் நம்ம தான் போய் பார்ப்போம். நம்மளால் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு போது இன்னும் நம்மளே தான் போய் பார்த்தாகணும். அது இவ்வளவு காலம் தள்ளினதே ரொம்ப தவறு. நிகழ்வு நடந்து, கரூர் நிகழ்வு நடந்து இவ்வளவு காலம் கழித்து அவர் வந்து போய் பார்த்துருக்கணும். அது போகலை, காலம் தள்ளி போகணும், அதுவும் போகலை. அடுத்தது அவர் வந்து கூப்பிடுறாரு, வீட்டுக்கு வந்து பாருங்கள். இவருக்கு உடம்பு சரியில்லையா, இவர் வீட்டில் உயிரிழப்பு நடந்ததா இல்லை அவங்க வீட்டில் உயிரிழப்பு நடந்ததா அப்படின்ற கேள்வி மக்களுக்குள்ளே வரும். அப்போ ஏன் வந்து அவ்வளோ பேரும் கரூர்லேருந்து வந்து சென்னையில் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அங்கே போகும்போது பல சிக்கல்கள் வரும். அது தன்னுடைய ஒரு நடிகர்ன்ற ஒரு நிலையிலையும் ஒரு கட்சி தலைவர் நிலையும் அவருக்கு வந்து பாதிப்பையும் அவமானத்தையும் பல சிக்கல்களை உருவாக்குன்ற குற்ற உணர்ச்சி அவருக்குள்ளே இருக்கிறதா தான் நாங்கள் கருதுறோம். அந்த அச்சமும் குற்ற உணர்ச்சியும் அவமானமும் இருந்து தான் இவர் இந்த வேலையை செய்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு பொறுப்பில்லாத தன்மை, தலைமை பண்பு இல்லாத தன்மை, அதுவும் இருக்கலாம். இந்த 2 வகையான பார்வையிலிருந்து தான் நம்ம விஜய் இந்த செய்தியில் பார்க்க வேண்டியது. இது எதுவுமே இல்லைன்னா அவர் போய் ஓடோடி பார்த்துருக்கலாம். பார்க்கும்போது பல சிக்கல்கள் வரதான் செய்யும். அதை அவர் கடந்திருக்கணும். ஒரு தலைவர் என்பதை அதெல்லாம் கடந்து அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தன் மீது தவறு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தால் அவர் அதை போய் பார்த்துருப்பார். அப்போ இது தவறானது. இது வந்து கருத்தியல் ரீதியாக, பண்பு ரீதியாக, மனிதாபிமான ரீதியாக, ஒரு நேர்மைன்னு பார்க்கும்போது, ஒரு கட்சி தலைவரோட தலைமை பண்புன்னு பார்க்கும்போது இந்த வகையில் எல்லாம் இது தவறு. ஆனால் ஒரு ஆள் என்ன முடியல, அவருக்கு அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார் இல்லையா, அந்த காரணம் வந்து அவருக்கு இந்த சட்டத்திற்குள்ளே அது அடங்குமானா அடங்காது. அவர் போகலாம். சட்டம் வந்து அது முரண்பாடாக இல்லை. என்னால் வரும்ல, அவங்க வரேன்னு ஒத்துக்கிறாங்கன்னும் போது அந்த இடத்துல சிக்கல் இல்லை. கட்டாயப்படுத்தி அவர் கூப்பிடுறாரு, மிரட்டி கூப்பிடுறாரு, இல்லை அச்சப்படுத்தி கூப்பிடுறாருன்னா தான் இங்கே சட்டம் எழும். ஆனால் மக்கள் வந்து இதை மக்கள் தான் முதல் கேள்வி கேட்டிருக்கணும். வரக்கூடிய 41 குடும்பங்களிலிருந்து வர்றவங்களும் நாங்கள் வரல, நீங்கள் வந்து எங்களை பாருங்கன்னு சொல்லியிருந்தா அது முடிஞ்சிருக்கும். அவங்க ஒத்துக்கிட்டு போகும்போது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான ஒப்பந்தத்தில் இது நடக்குது அப்படின்னா இது வந்து சட்டத்தின் பேர தவறில்லை. ஆனால் அதை அவர் கட்டாயப்படுத்தியோ அச்சப்படுத்தியோ மிரட்டியோ அவர் வர வைக்கிறாருன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சா, இல்லை இது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னு நாங்கள் சட்டத்தில் ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னென்னா, நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன், நீ எனக்கு சாதகமாக இரு அப்படின்னு சொல்கிறது தான் ஒருத்தவங்கள அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை அவர் காட்டியிருக்கலாம். நான் உங்களுக்கு பணம் தரேன், இல்லை பதவி தரேன், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி அவர் வந்து அந்த நிலைகளுக்குள்ளே அவங்கள வந்து அழுத்தம் கொடுத்து வர வச்சிருக்கலாம். அதனால் அது யாராவது ஒருத்தவங்க அதை வெளிக்காட்டி அதை ஆமாம் இப்படி தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இது சட்ட வகையில் அவர் தவறுன்றதை அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே மேம். இப்போ இன்னொரு தரப்பில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 41 குடும்பத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து சிஎம் ஆகிட்டிங்கன்னா அந்த 41 குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலை நீங்கள் வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக இப்போ இருக்கிறாரு. அவர் ஒரு சமயம் முதலமைச்சரான ஆனால் ஒரு பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னே கணிச்சு சொல்றது என்பது ஒரு சரியான பார்வையா எனக்கு படலை. ஆனா அப்படியே அது வந்து இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க, ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்கன்னா அது
அந்த இழப்புக்கு சமமாக இப்போ வந்து ஒரு உயிரிழப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையாக நடந்தால் கூட அரசு வந்து கொடுக்கணுன்றது ஒரு சட்டம். ஓகே. இயற்கையாக இப்போ மின்தாக்கி இறந்தாங்க, ம். ஒரு இடி தாங்கி கொஞ்சம் பேர், ஒரு 4 பேர் இறந்தாங்க பெண்கள். அப்போ அரசு வந்து அவங்கள போய் பார்த்து இழப்பீடு கொடுக்குது. இந்த நிகழ்வுக்கே அரசு பொறுப்போ இல்லையோ, ஆனால் அரசு வந்து இந்த 41 பேருக்கும் கொடுக்குறாங்க, தனிப்பட்ட மனிதர்கள் கொடுக்குறாங்க. அப்போ இறந்த உடனேயே அரசு, தமிழக அரசு போய் அவர்கள் சார்பாக கொடுக்கறது, மற்ற கட்சிகள் தலைவர்கள் அவர்கள் சார்பாக கொடுக்கறது, இப்படி நடக்குது. அப்போ விஜயும் அந்த மாதிரி அவர் தனிப்பட்ட முறையில் இப்போ 41 பேர் பார்த்து கொடுக்கலாம். அவர் அப்பயே அறிவிச்சிருந்தார் இல்லையா, அரசு அறிவித்த பிறகு அவர் அறிவித்தார். ஆனால் முதலமைச்சர் ஆகின பிறகு அவர் கொடுப்பாரா இல்லை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், ஒரு முதலமைச்சராக ஆகும்போது அவர் கொடுக்கக்கூடிய, நான் கொடுப்பேன், உயிரிழந்தா நான் கொடுப்பேன், உயிரிழந்ததுனால நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் ஒரு உறுதி கொடுத்துருந்தா, வாக்குறுதி கொடுத்துருந்தா, அதை கட்டாயமாக அவர் நிறைவேற்றலாம். ஏன்னா இப்போ இருக்கிற அரசுல இது நடந்திருக்கு. நீங்கள் சட்ட சிக்கலை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற அரசு, நடக்கிற அரசுல இது நடந்திருக்கு. எதன் மீது பொறுப்பாக இருந்தால் அவர் கொடுக்க முடியும். முதலமைச்சராக இருந்து அவர் கொடுக்கணுன்றது, முதலமைச்சர் பதவி வகிக்கும் போது அது நடந்திருக்கணும். ஓகே, சரிங்களா? முதலமைச்சர் ஒரு பகுதி நடந்துட்டு இருக்கும் போது அந்த கரூர் நிகழ்ச்சி நடந்திருந்தா அவர் கண்டிப்பாக ஒரு முதலமைச்சராக இருந்தால் அவர் அதை கொடுக்கணும். நடந்தது ஒரு கட்சி தலைவராக நடந்திருக்குது. ஓகே, கட்சி தலைவராக தான் அவர் நடத்திருக்காரு. அவர் அந்த வாதத்தை தான் வைப்பாரு. பின்னால் அவர் அது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா இந்த வாதத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் கட்சி தலைவராக இருக்கும் போது இறந்ததற்கு நான் தனிப்பட்ட முறையில் பொறுப்புன்னா நான் தரேன். அப்ப அரசு மீது அவர்கள் வழக்கு போட வேண்டும். ஒரு சமயம் முதலமைச்சராக அவர் பதவி ஏற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த குறிப்பிட்ட 41 பேர் குடும்பங்கள் மட்டும்தான் போட முடியும். வழக்கு போட்டு அந்த வழக்குல இவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அன்றைக்கு கட்சி தலைவராக இருந்தவர் கொடுக்கணும் அப்படின்னா அப்பையும் அவர் தனிப்பட்ட முறையில் தான் கொடுக்கணும். அரசியம் கொடுக்கணும். மக்களுடைய பணத்தை எடுத்து எதுக்கு கொடுக்கணும்? மக்களுடைய வரி பணத்தை இவர் பண்ண தவறுக்கு இவர் தானே கொடுக்க முடியும். இப்படிதான் நான் சட்டத்தை உங்களுக்கு வைப்பேன். ஓகே, ஆனா அந்த மக்களுக்கு அவரோட பணத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா கவர்மெண்ட் வேலை வச்சு கொடுப்பாரா இல்ல? இந்த வாதம், அதுதான் சொல்றேன். இந்த வாதமே எப்படி இருக்குன்னா, நான் அரசாங்கம்ன்றது ஒரு பொது, நான் பண்ண தவறுக்கு அரசாங்கத்துல இருந்து நான் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னா, அதுதான் அரசாங்கம் இன்னைக்கு கொடுத்துருக்கிறதுன்றது. அது வந்து ஒரு 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 விதிப்படி கொடுக்குறாங்க. ஒரு இழப்பீடு நடந்த கொடுக்கணுன்றது ஒரு உள் விதிகள்ல இருக்குது, அதன்படி கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தால் அவர் கொடுக்கலைன்னா நீங்க அரசு பணி வாங்கி கொடுங்கன்னு நீங்க கேட்கலாம். ஓகே, இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர்கிட்ட ஏன் மக்களால் கேட்க முடியல? இந்த கேள்வி உங்களுக்கு வருதா? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், இன்னைக்கு தானே அரசு இருக்கு, இன்னைக்கு விட்டுட்டு ஏன் நீங்க நாளைக்கு பத்தி பேசுறீங்க? இப்ப இறந்துட்டாங்கல்ல, எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல, நிறைய மாதங்கள் இருக்கு. இப்ப இறந்துட்டாங்கல்ல, இப்பதானே நீங்க அரசு கிட்ட கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல அப்படின்னா, இது அரசுக்கு பொறுப்பு இல்லை, இது இவரால்தான் நடந்ததுன்றத மக்களா உணர்றதுனாலதான் அந்த கேள்வி அவங்களுக்கு வருது. நீ அரசு வேலை வாங்கி தரணும் அப்படின்ற கேள்வி வருது. இப்ப அவர் அரசு, நீங்க 2ஆம் கட்ட கேள்வி கேட்குறீங்க, கோரிக்கைக்கு வைக்கிறீங்க. ஒருத்தர் முதலமைச்சரா இல்லை, ஆனா அவர்கிட்ட நீ முதலமைச்சர் ஆனா கொடுக்கணும் அப்படின்னா, முதலமைச்சர் ஆனா அவர் வந்து இது மக்களுடைய சொத்து, மக்களுடைய, உனக்கு முன்னாடி நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ செஞ்ச தவறுக்கு நான் வந்து செஞ்ச தவறுக்கு நான் முதலமைச்சர் ஆனவங்க ஏன் மக்கள் பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறேன்னா என்ன நியாயம்? நான் சொல்றது புரியுதா? மக்களுடைய வேலையை எடுத்து நீ இன்னொருத்தவங்களுக்கு, நீ பண்ண தப்புக்கு நீ தான் உப்பு தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும். நீங்க அங்க முதலமைச்சர் விஜயா பாக்குறீங்க, முதலமைச்சர் விஜய் தான். ஆனா முதலமைச்சர் விஜய் அந்த அந்த நாள்ல போயிட்டு பின்பக்க அவர் பண்ண பொறுப்புக்காக அவர் போய் அரசை எடுத்து கொடுத்தா அதை மற்ற மக்கள் அதை எதிர்ப்பாங்க. ஓகே, மற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா? நீங்க இங்க 41 பேரும் முதலமைச்சர் மட்டும் இல்ல, விஜய்க்கு எதிராக இருக்கிற கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க எத்தனை பேர் வேலைக்கு நிக்கிறாங்களே, வேலை வாய்ப்புக்கு. நீங்க எப்படி, நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க முதலமைச்சரா இருக்குன்றது தனி முகம், அது தனி ஒரு நிலை. தனிப்பட்ட விஜய் செஞ்ச தவறுக்கு விஜய்ன்ற முதலமைச்சர் எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? இந்த கேள்வி உங்களுக்கு வருதா? அப்ப இது அன்றைய நாள்ல இதுக்கான சிக்கல் பார்க்கப்படும், தீர்க்கப்படும். ஓகே யுவர்ஸ், இன்னைக்கு நம்ம டிவிகே கட்சியில் நடந்த நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.